அர்த்தமுள்ள சில சிரிப்பை பற்றி பார்ப்போமா? இன்பத்தில் சிரிக்கிறவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிக்கிறவன் ஞானி, கற்பனையில் சிரிக்கிறவன் கவிஞன், கண்டோடு சிரிக்கிறவன் காரியவாதி, தெரிந்து சிரிக்கிறவன் நடிகன், தெரியாமல் சிரிக்கிறவன் ஏமாளி, ஓயாமல் சிரிக்கிறவன் பைத்தியக்காரன், ஓட விட்டு சிரிக்கிறவன் வஞ்சகன், உட்காந்து சிரிக்கிறவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிக்கிறவன் தான் உயர்ந்த மனிதன். ஃபாதர்னா யாருன்னு தெரியுமாப்பா? F ஃபார் ஃப்ரெண்ட், A ஃபார் அட்வைசர், T ஃபார் டீச்சர், H ஃபார் ஹீரோ, E ஃபார் என்கரேஜர் அண்ட் R ஃபார் ராக் ஸ்டார். மை ஃபாதர் ராமகிருஷ்ணன், ராக் ஸ்டார். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினம் கற்கை நன்றேங்கிறான். எதையுமே கற்றுக்கணும், ஒருத்தட்ட கேட்டு இறங்கணும். சின்ன குழந்தைகிட்ட இருந்து கூட கற்றுக்கலாம், சின்ன சின்ன அணில் குருவிட்டு இருந்து கூட நிறைய லெசன் கற்றுக்கலாம். எதுவுமே கற்றுக்கிறதுக்காக வெக்கப்படாதீங்கோ. என்றைக்காவது ஒரு நாள் தெரியலங்கிறதுக்காக நம்ம அவமானப்பட நேரிடும். உண்மையாகவே ஒரு விஷயம் சொல்லவா? பசங்களுக்கு மட்டுமே தெரியும் அப்பாவின் தர்ம அடிகள் வலிகள் அல்ல, வாழ்க்கையில் உருப்பட வைக்கும் வழிகள் என்று. தன்னோட நிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன் குணம் மாறாமல் பழகின விதம் மாறாமல் நடக்கிறவன் தான் சிறந்த மனிதன். சில பேர் இத்தினூண்டு பைசாவை பார்க்கறதுக்குள்ள என்னவோ அம்பானி பேத்தி மாதிரி அந்த வார்த்தை வராங்க. தேவையா இதெல்லாம்? நம்மளாம் நீர்மோர் பரம்பரை தான். கேர்ஃபுல். உங்களை ஒருத்தன் கவலைப்படுத்துகிறான்னா வச்சுக்கோங்களேன், உங்களை கவலைப்படுத்தும் அளவுக்கு ஒருத்தனுக்கு துணிச்சல் இருக்குன்னா இந்த உலகத்தில் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கிற அளவுக்கு உன்னிடம் தைரியம் இருக்கணும். கைத்தல நீரைக்க நீ அப்பமோடவல் போரி, கப்பிய கரி மூகன் அடிப்பேணி, கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர், கற்பகம் என வினைம கடித்தேகும், மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன், மற்பொடு தீரள் பூய மதயானை, மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை, மட்டவிழ் மலர் கோடு பணிவேனே, முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே, முப்புறம் ஏறி செய்த சிவன் உரை ரதம், அச்சது பொடி செய்த திதீரா, அத்துயரது கொடு சுப்பிரமணி படும், அப்புண மதனிடையமாகி, அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை, அக்கண மனமருள் பெருமாளே. பிள்ளையாரை பற்றி எங்கள் சுப்பியோதயாலயத்தில் அவ்வளோ அழகாக நாங்கள்லாம் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ஒரு மாஸ்ன்னு ஒரு எல்லாருக்குமான ஒரு கூட்டம், அதில் இந்த பாடல்கள்லாம் நாங்கள்லாம் பாடுவோம். இது ஒரு பழைய நினைப்பில் பாடிட்டேன். சூப்பரில்.